ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் டைமில் குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி திறனை மேம்படுத்த, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, நல்ல சுறுசுறுப்போடு புத்துணர்ச்சியோடு இருக்க இதை டெய்லி ஒன்று சாப்பிட வைங்க. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். உணவுக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும். வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை, அதாவது 100 கிராம் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்து வறுத்துக்கங்க. வறுத்த வேர்க்கடலையே இருந்தாலும் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக வறுத்துறாதீங்க. லைட்டாக சூடேறி அதோட மேல் தோல் உறிஞ்சி வர்ற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். பாருங்கள், இது மாதிரி மேல் தோல் உறிஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதோட மேல் தோலை நீக்கிடுங்க. இப்போ அதே வானலில் 1 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். 100 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. நல்லா பொரிய விட்டு வறுத்திங்கன்னா தான் சாப்பிடவும் சுவையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எள்ளில் அதிக அளவில் பெனிஃபிட் இருக்குது. இதை நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை நல்லா ஆறின பிறகு இதோட மேல் தோலை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வறுத்து ஆற வச்ச எள்ளும் நல்லாவே ஆறிடுத்து. இது ரெண்டுத்தையுமே அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க, சூட்டோடு அரைக்காதீங்க. இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துடுங்க. இது மாதிரி வேர்க்கடலை எள்ளையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ எள்ளையும் சேர்த்துட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கங்க. கருப்பு உலர்ந்த திராட்சை இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லது தான். இதில் அதிக அளவில் ஃபைபர், மெக்னீஷியம், கால்சியம் சத்துக்கள் இருக்குதுங்க. இது உடம்புல ரத்த சோகையை போக்கக்கூடியது, கண் பார்வையை மேம்படுத்துது, போன்ஸை நல்லா வலுப்படுத்துங்க. இப்போ இதை சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் லைட்டாக கொரகொரப்பாக ஒரு 2-3 பல்ஸ் மூடு விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானலை சூடு பண்ணி அதில் 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. 1 கப் வேர்க்கடலை, 1 கப் எள்ளு எடுத்தோம். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும், அதிகம் தண்ணீர் சேர்த்துற வேண்டாம். இப்போ வெல்லம் கரைஞ்சி வந்ததும் அதை வடிகட்டி சேர்த்து கொதிக்க விடுங்க. பாகு பதம் வரணும், ரொம்ப முத்தன கம்பி பதம் வேண்டியது இல்லைங்க, ஒரு சிறு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ லைட்டாக திக்கான பிசுபிசுப்பு தன்மை தாங்க வந்திருக்கு. அதனால் இன்னும் 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துருக்கோம், நல்லா முத்தனை பாகு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ லைட்டாக தொட்டு பாருங்கள், சிறு கம்பி மாதிரி வந்து உடையுது பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்த பொருட்களை அப்படியே சேர்த்துடுங்க. மிக்சிங்கை சேர்த்துட்டு இதோட 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. ஏலக்காய் பொடி இல்லாட்டி நீங்கள் இதை அரைக்க பார்த்தே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெள்ளைக்கரைசலில் நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க. கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம கலக்க பார்த்து கொஞ்சம் இலகன பதத்தில் இருக்கும், லைட்டாக ஆறினதும் கொஞ்சம் திக்காகுங்க. அதனால் நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சுற்றிரும் பரவலாக ஊற்றிக்கங்க. இது ஊற்றுறதுனால ரொம்ப கட்டியாகாது, நம்மளுக்கு எடுத்து பிடிக்கவும் ஈஸியாக இருக்கும், சாப்பிடவும் நல்ல மணமாக சுவையாக இருக்கும். இப்போ அப்படியே ஆறட்டும். லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே கலந்து விடுங்க. இலக்கமாக இருந்தது, இப்போ ஆறின பிறகு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். கையில் ஒரு முறை நெய் தடவிக்கிங்க, ஒரு முறை நெய் தடவிங்கன்னா போதும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கங்க. உருட்டி எடுத்து இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தினமும் 1 குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க, நல்லாயிருக்கும். பரீட்சை டைமில் தினமும் காலையில் 1 குழந்தைங்க சாப்பிட்டாலே போதும். நல்ல ஞாபக சக்தி திறனை மேம்படுத்தும், மூளை சுறுசுறுப்பு மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும். ஹெல்த்தியான இந்த லட்டு ரெசிப்பியை இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இது இதயத்துக்கு ரொம்பவே நல்லது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்காதுங்க. நினச்ச உடனேவே வீட்டில் இருக்கக்கூடிய
ஒரு 4 பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் கொடுக்கலாங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.